மியூ மற்றும் சிக்மா ஸ்கொயர் ஆகியவை முறையே தனிநிலை சமவாய்ப்பு மாறி எக்ஸின் சராசரி மற்றும் பரவற்படி. மேலும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 10 மற்றும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 116 எனில் மியூ மற்றும் சிக்மா ஸ்கொயரை காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஸோ நமக்கு மியூ அப்படிங்கிறது என்னது, சராசரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, பரவற்படி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 116 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து 1வது ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன் நான். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து என்னது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்காது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 3 அப்படின்னு கிடைச்சிருக்குது, அது வந்து 7. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதா என்னது, நம்மளுடைய சராசரி. ஓகே, அது வந்து என்னது மியூ, அதனுடைய மதிப்பு என்னது 7. ஸோ நம்ம வந்து என்னது 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்னது சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன் நான். ஸோ 2வது ஈக்குவேஷனை வந்து எடுத்துக்கிறேன் நான். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 116 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன் நான். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 டைம்ஸ் 2 இஸ் 6x பிளஸ் 3 ஸ்கொயர் இஸ் 9. திஸ் இஸ் ஈக்குவல் டு 116. ஓகே, ஸோ இங்கேயும் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்றேன் நான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6 இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ், ஸோ இது மாறிலி அப்படிங்கிறது 9. திஸ் இஸ் ஈக்குவல் டு 116. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது 7 அப்படின்னு கிடைச்சிருக்குது, பிளஸ் 9 இங்கே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 116. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 116 மைனஸ் 9, இங்கே 6 42. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 65. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு சிக்மா ஸ்கொயர் பரவற்படிக்கான ஃபார்முலா என்னது, நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது 65 மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ங்கிறது சராசரி 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 7 ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 65 மைனஸ் 49. ஸோ 16. சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ நமக்கு பரவற்படி சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட சராசரி கேட்டிருக்காங்க, பரவற்படி கேட்டிருக்காங்க, ரெண்டையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்.